எல்லாரும் பிரெட் உப்புமா செய்வாங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு அதை இன்னும் டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் செய்ய போகிறோம். அதுவும் இதில் லாஸ்ட்டாக ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்குறேன். அதுதான் இந்த பிரெட் உப்புமாவுக்கு வேறு லெவல் டேஸ்ட்டு கொடுத்தது. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் அது என்ன இன்க்ரீடியன்ட்ங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். நான் கொஞ்சம் காய்கறிகள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. என்னட்டா 1 தான் இருக்குது. அதுவும் பாருங்கள் இந்த மாதிரி செவப்பாயிருச்சு. 3 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. 2 சின்ன தக்காளி, 1 பெரிய வெங்காயம், குடமிளகா பாதி மிளகாய் எடுத்துக்கோங்க போதும். 1 கேரட்டு, 4-5 பீன்ஸ் எடுத்துக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் பட்டாணி தான் இருந்தது வீட்டில், அது கொஞ்சம் எடுத்திருக்கேன். பச்சை பட்டாணி ஒரு 4-5 ப்ரெட்டு. என்கிட்ட 4 ஸ்லைஸ் தான் இருக்குது. அதை வச்சு தான் செய்ய போகிறோம். உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா இன்னும் 2 கூட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா வெஜிடபிள்ஸையும் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் சீக்கிரமாகவும் வெந்து வரும். பசங்க சாப்பிடும் பொழுதும் அவங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப பெருசாக இருந்தால் அவ்வளோவா பிடிக்காது. பட்டாணியில் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா அலசிடுங்க. இப்போ கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு கடுகு வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் சேர்த்து நான் வதக்கிட்டேன். அந்த கிளிப்பிங் மிஸ் ஆயிருச்சு. இப்போ வெங்காயம் ஒரு லேசாக அந்த கலர் மாறினா போதும். மாறின உடனே வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இந்த வெஜிடபிள்ஸுக்கு பதிலாக நீங்கள் உருளைக்கிழங்கு, முட்டைக்கோசு, பன்னீர் துண்டுகள் கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாம் வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு. நான் இன்னைக்கு தூள் உப்பு தான் சேர்க்குறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சேருங்க போதும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துடலாம். லேசாக தொளிச்சு விடுங்க போதும். அதுக்கப்புறம் ஒரு மூடியை போட்டு மூடிட்டு அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. இது வெந்துட்டு இருக்கும்போதே இன்னொரு ஸ்டவ்வில் ஒரு தோசை தவா போட்டிருக்கேன். அதில் ஒரே ஒரு டீஸ்பூன் மாத்திரம் நெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற பிரெட் துண்டுகளை ஃபஸ்ட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணிட்டு செய்யும் பொழுது பிரெட் உப்புமா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்படியே ஒரு மாதிரி அந்த பிரெட்டு கச்சாவா இல்லாமல் இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணும்பொழுது அந்த நெய் வாசனையோட சாப்பிட ரொம்ப குழந்தைங்களுக்கு பிடிக்கும். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்துருச்சு. நான் அப்பப்போ 2-3 டைம் கிளறி விட்டேன். ஏன்னா அடி பிடிச்சிரும் இல்லையா. சிம்லேயே வச்சு பார்த்துக்கோங்க. நல்லா வெஜிடபிள்ஸ் வெந்ததுக்கப்புறம் 2 தக்காளி எடுத்தோம் இல்லையா, அதை நான் மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக அந்த மிக்சி ஜாரை அலசிட்டு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்க்கும் பொழுது இதனுடைய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பிரியாணிலாம் சேர்ப்போம்ல சில சமயம் அரைச்சிட்டு, அது மாதிரி டேஸ்ட் இது நல்லா இருந்தது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டு அது ஒரு கொதி வரணும். நல்லா அந்த தக்காளியுடைய பச்சை வாசனை போயிடணும். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், இது கலருக்காக தான் சேர்க்குறேன். உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. இதை நல்லா கலந்து விட்டு நல்லா கொதி வரட்டும். இப்போ நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சின்ன சின்ன துண்டுகளாக இந்த மாதிரி கையால் கூட பிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அது மாதிரி பிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சொன்னேன்ல, அது இதுதாங்க. 2 காஞ்ச மிளகா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை சேர்த்துட்டு நம்ம பூண்டு பற்கள் 3 எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். பூண்டு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு பூண்டு வாசனை வேண்டான்னு சொன்னால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த மாதிரி கொரகொரப்பாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த வெங்காயம், அந்த காய்கறிகள், தக்காளி எல்லாமே நல்லா கலந்து வெந்து வந்திருக்கு. இதில் நம்ம பிரெட்டு துண்டுகளை முதல்ல சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு பெரிய பெரிய பீசஸ் தான் பிடிக்கும்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் பெருசாக சேர்த்துக்கலாம். இப்போ நான் வேர்க்கடலை பொடியையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேர்க்கடலையோட பாதாம், முந்திரி அது கூட நீங்கள் பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. நம்ம காய்கறிகளுக்கு மட்டும்தான் உப்பு போட்டோம். ப்ரெட்டில் உப்பு இருக்கும். அதனால் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. காரம் 10 தான் பார்த்துக்கோங்க. காரம் பத்தலைன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு உப்பு மாத்திரம் பத்தலை. ஒரு 2 பிஞ்சு உப்பு சேர்க்குறேன். உப்பு மாத்திரம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த பிரெட் உப்புமால உப்பு மட்டும் கூடிடக்கூடாது. கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு நம்ம பரிமாறிட வேண்டியதான். இதனுடைய டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.